வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 37. தன்யாவின் விழிகள் நீரில் மிதக்க கண்ட தருண் திகைத்தான். ஐம் சாரி, உன்னை தொந்தரவு செய்யவோ இல்லனா உனக்கு விருப்பம் இல்லாத செய்யவோ நான் விரும்பல. உனக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் வற்புறுத்த மாட்டேன். அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத என்று ஏமாற்றத்துடன் கூறினான். ஏமாற்றத்தில் சுருங்கிய அவன் முகம் கண்டு தன்யாவின் இதழ்களில் மெல்ல புன்னகை மலர்ந்தது. அப்போ ஒருவேளை முடிவெடுக்க முடியாத குழப்பத்துல நான் வேணான்னு சொல்லிட்டா இதுதான் சாக்குன்னு என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? நீங்க என் பின்னால வந்து என்னை சமாதானப்படுத்தவெல்லாம் ட்ரை பண்ண மாட்டீங்களா என்று சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள் பெண். அவள் கூற வரும் செய்தியை புரிந்து கொள்ள இயலாமல் தடுமாறியவன் பதில் சொல்வதறியாது விழித்தான். தருணுடைய உண்மையான முகம் தன்யாவின் மனதை பித்து பிடிக்க செய்து கொண்டிருந்தது. இவர் இவ்வளவு மென்மையானவரா? ஒரு சாதாரண பேச்சால் கூட என் மனதை நோகடித்துவிடக் கூடாது என இப்படி தயங்குகிறாரே. அப்பொழுது அன்று காண்பித்ததெல்லாம் வெறும் கெத்தா? ரியலி ஐம் சோ லக்கி. என் மனதின் எதிரொலி அவரிடமும் இருந்துள்ளதே என்று தனக்குள் ஊற்றெடுத்த காதலை இதழ்கடித்து அடக்கியபடி பரவசத்துடன் நின்றாள். வெளிகள் கனவில் மிதக்க நகைமுகத்தோடு நின்றிருந்தவளை கூர்ந்தவனுக்கு அவளை எண்ணி மிகவும் குழப்பமாக இருந்தது. சற்று முன் நான் காதலை சொன்னவுடன் அழுவது போல் நின்றிருந்தவள் இப்பொழுது சிரிக்கிறாளே, இதற்கு என்ன அர்த்தம்? அப்பொழுது இவளிடம் சமாதானமாக பேசினால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விடுவாளா? ஆனால் எங்களுக்குள் என்ன சண்டை நடந்தது நான் இவளை சமாதானப்படுத்துவதற்கு என்று யோசித்தவனுக்கு சட்டென்று ஒன்று தோன்ற அதை அவளிடம் நேரடியாகவே கேட்டான். ஓ, அன்னைக்கு உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம என் வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட, அதை நினைச்சுக்கிட்டு என் மேல கோவிச்சுக்கிட்டு அததான் இப்படி சொல்லி காமிக்கிறியா? ஆ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே என்று அழகாக இதழ் பிதுக்கினாள் அவள். அவன் தன்னிடம் காதலை பகிர்ந்து கொண்ட உற்சாகத்தில் அவனோடு விளையாடி கொண்டிருந்தாள் தன்யா. பிறகு வேற என்ன? இதை தவிர வேற எதுவும் நான் உனக்கு பிடிக்காத செய்யவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் சமாதானப்படுத்தணும் என்றான் தருண் லேசான சலிப்புடன். இதென்ன பட்டென்று பிடித்திருக்கிறது அல்லது இல்லை என்று இரண்டில் ஒன்று பதில் சொல்லாமல் சமாதானம் அது இது என உளறிக் கொண்டிருக்கிறாள். இவள் என்ன சொல்ல வருகிறாள் என்றே எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என தவிக்க ஆரம்பித்தான். டியூப்லைட் என்று முனகியவளிடம் என்ன சொல்ற? கொஞ்சம் சத்தமா சொல்லு, என் காதுல விழல என்று வேறு கன அக்கறையாக வினவினான் தருண். இவள் சத்தமாக பேசுவதே என்னவென்று புரிய மாட்டேன் என்கிறது, இதில் வாய்க்குள் வேறு முணுமுணுக்கிறாள். அப்படியே விழுந்துட்டாலும் உடனே புரிஞ்சிட போகுது என இதழ் சுழித்து பழிப்பு காண்பித்தாள் அவள். அவள் வெளிகளில் கூர்மையாகவும் வேகமாக தன் முகத்தை சீர் செய்தவள், அத்தைக்கு போன் செஞ்சு கொடுங்க, நான் அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னேன் என்றாள் அவசரமாக. இல்லை, இவள் வேற எதையோ தன்னிடம் மறைக்கிறாள் என் சந்தேக கண்ணோடு பார்த்தவன், ஏன் அம்மாவுக்கா என்று தெளிவுபடுத்திக் கொள்ள கேட்டான். பின்ன உங்க அம்மா தானே எனக்கு அத்தை என்றாள் தன்யா அழுத்தம் திருத்தமாக. அவளின் விழிகள் ஆடும் நர்த்தனங்களை கண்டவனுக்கு தன்யா தன்னோடு எதுவும் விளையாடுகிறாளோ என்கிற ஐயம் வலுத்தது. நீ இன்னும் என்கிட்ட ஒழுங்கா பதில் சொல்லல, அப்புறதுக்கு அம்மா கிட்ட பேசணும்னு சொல்ற என்றபடி சிந்துவின் நம்பரை டயல் செய்தான் தருண். உங்ககிட்ட பதில் சொன்ன வரைக்கும் எல்லாம் போதும், அத்தை கிட்ட நல்லா கேட்க போறேன். என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? கம்பெனி வாசல்ல வந்து நின்னுட்டு கல்யாணம் செஞ்சுக்கிறியா அது இதுன்னு சின்ன பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லணும். மறுபுறம் ரிங் போய் கொண்டிருக்க அவள் பதிலில் ஹே என்று பதறியவன், உன் வீட்டுல உள்ளவங்க சரியா இருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? என் அப்பா அம்மாவை விட்டே பெரியவங்கள்ட்ட கௌரவமா பேச சொல்லியிருப்பேன் என்று லேசாக துளிர் விட்ட சினத்துடன் சொல்லென்று கூறினான். அதுவரை அவனிடம் விளையாட்டாக சீண்டிக் கொண்டிருந்தவளின் முகம் அவன் அவளை சட்டென்று எடுத்தறிந்து பேசி விடவும் வாடி விழுந்து விட்டது. அவளை முறைத்தபடி நின்றிருந்தவனின் கையில் இருந்த அலைபேசியில் சிந்துவின் குரல் தொடர்ந்து ஹலோ ஹலோ என்று ஒலிக்கவும் சுதாரித்து அதை செவிக்கு கொடுத்தவன் அம்மா என்றான் வேகமாக. நீ எங்கடா இருக்க? யார்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்க என்றாள் சிந்து எடுத்தவுடனே நேரடியாக. தன்யா அவ்வாறு பேசி இருந்ததால் அவள் மேல் கோபமாக இருந்தவனுக்கு தான் இருக்கும் இடத்தை கூற சற்றும் விருப்பமில்லை. தன்யா கிட்டையா என் அவளை யூகித்தறிந்து கேட்டாள்.
முகத்தை சுளித்தபடி நின்றிருந்த அவனுடைய அமைதியை உணர்ந்தவள், சரி அவகிட்ட போன கொடு என்றாள். இல்லம்மா அது என்று தருண் தயங்க, நீ எதுவும் பேசுவனா அவகிட்ட கொடுப்பா என்றாள் அவள் பிடிவாதமாக. அவன் இறுகிய முகத்துடன் தன்யாவிடம் போனை நீட்டினான். சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்த விளையாட்டில் திடீரென்று அவன் கடுகடுக்கவும் அப்செட் ஆனவள் தயக்கத்துடன் போனை கையில் வாங்கினாள். தொண்டையில் அடைத்த துக்கத்தை விழுங்கிக் கொண்டு மெல்ல, ஹலோ என்றாள் பெண். நல்லா இருக்கியாமா? உன்னை பத்தி தருண் சொன்னா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். உனக்கும் இதுல சம்மதம்னா நீ வீட்டுக்கு வர்றனால நாங்க அவளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் என்று வாஞ்சையுடன் பேசினாள் சிந்து. அவள் பாசம் கண்டு துவண்டிருந்த மனது மேலும் பலவீனமாக மலமளவென்ற விழிகளில் நீர் பெருகி வழிந்தது. நல்லா இருக்கேத்த, வந்து சாரி, நான் அப்புறமா பேசுறேன் என்று அவளிடம் கரகரத்த குரலில் கூறியவள் வேகமாக மொபைலை கார் பேனட் மேல் வைத்துவிட்டு விரைந்த கண்களை அழுந்த துடைத்துக் கொண்டு விறுவிறுவென நடக்க ஆரம்பித்தாள். அவள் செயலில் திகைத்தவன் மொபைலை எடுத்து காதில் வைக்க, ஹலோ தன்யா, ஒரு நிமிஷம், தன்யா தன்யா என்ற சிந்துவின் குரலுக்கு, அவ போயிட்டாமா என கவலையுடன் பதில் அளித்தான் தருண். அங்க என்னடா பிரச்சனை நடக்குது? நான் போனை பிக்க செய்யறப்போ எதுக்காகடா அவள்கிட்ட அப்படி பேசிட்டு இருந்த என்று கோபமாக வினவினாள் சிந்து. ஐயோ நான் ஒண்ணுமே செய்யலமா, அவதான் என்ன அந்த மாதிரி பேச வச்சா என நடந்ததை கூறினான். முட்டாளடனி, ஒரு பொண்ணை காதலிக்கவும் அவளை திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவெடுக்கவும் தெரிஞ்சா மட்டும் போதுமா? அவ என்ன சொல்ல வரான்றத தெளிவா புரிஞ்சுக்க தெரிய வேணாமா? அவ உன்னை விரும்புறதான் அப்படி சூசகமா சொல்லியிருக்கா என்றாள் அவன் தலையில் கொட்டாத குறையாக. அப்படியாமா என்று முகம் மலர்ந்தவன், அத அவ என்கிட்ட நேரடியாவே சொல்லிருக்கலாம் இல்லையா? சந்தோஷமாவும் இருந்திருக்கோம். தேவையில்லாம என்னையும் டென்ஷன் பண்ணி அவ முடியும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டா என்று முகத்தை சுருக்கினான். ஆமா சொல்றாங்க பெட்ரோமாக்ஸ் லைட்டுக்கு. சரி அத்தை பையன் தானே, நாம விரும்புவவன கூட எனக்கு கொஞ்சம் விளையாடி இருக்கா, அது பொறுக்கல உனக்கு என்றாள் சிந்து காட்டமாக. மா என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லம்மா என்றான் அவன் பாவமாக. சரி சரி போ, அவளை சமாதானப்படுத்தி பேசி மனச சுமூகமான நிலைக்கு மாத்து. நான் அதுக்குள்ள அப்பா கிட்ட பேசி தன்யாவை கூட்டிட்டு வரத பத்தியும் நல்ல முகூர்த்த நாள் குறிச்சும் பேசி முடிவு செய்யறேன் என்று லைனை கட் செய்தாள். என்று லேசான பெருமூச்சோடு கடைசியில் சொன்ன மாதிரியே என்னை சமாதானப்படுத்தவென்று அலைய விட்டு விட்டாளே என்று தனக்குள் நொந்தபடி காரை எடுத்தான் தருண். பஸ் ஸ்டாப்பில் ஏதோ யோசனையோடு நின்று கொண்டிருந்தவளின் எதிரே சென்று காரை நிறுத்தியவனின் அரவம் உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தவள் அவனை கண்ட நொடியில் வேகமாக தன் விழிகளை தழைத்துக் கொண்டாள். அவன் வரவை உணர்ந்தும் தன்யா அசையாமல் நிற்கவும் காரின் ஹாரனை அடித்தான் தருண். அதை அலட்சியப்படுத்தியவள் பஸ் வரும் திசையை நோக்கி திரும்பி நின்று கொண்டாள். அவள் கோபிக்கும் அழகில், பாரடா என உள்ளுக்குள் நகைத்தவன் ஹாரனில் இருந்து கையை எடுக்காமல் தொடர்ந்து அலறவிட்டான். ஏமா உன்னதான் அவர் கூப்பிடுறார் போல இருக்கு, தெரிஞ்சவரா இல்ல வேற ஏதாவது தொல்லை கொடுக்கறானா? சொல்லு, போலீஸ்க்கு போன் பண்ணிடலாம் என்றார் அருகில் இருந்த பெரியவர் ஒருவர். அதிர்ந்த தருண் வேகமாக ஹாரனில் இருந்து தன் கையை எடுத்தான். தன்யாவும், இல்ல அதெல்லாம் வேண்டாம், அவரைய அத்தை பையன்தான் என்று விரைவாக காரின் அருகில் சென்றாள். அவளை முறைத்தபடி முன்புற கதவை திறந்து விட்டான் தருண். அவளோ மெல்லிய தயக்கத்தோடு அதில் ஏறி அமர்ந்தாள். இருவருக்குள்ளும் லேசான புகைச்சல் நிரம்பி இருக்க யார் முதலில் பேசுவது என்ற அமைதி காத்தனர். அவர்தானே சட்டென்று என்னை அப்படி எடுத்திருந்து பேசினார். குடும்பத்தை பற்றி நன்றாக தெரிந்துதானே என்னை திருமணம் செய்ய முன் வந்தார். அப்புறம் என்ன என்ற அவளும், கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு சீண்டி விட்டு தேவையில்லாம என்ன கடுப்பெதிரா என அவனும் தங்கள் வீம்பை காத்தனர். கார் செல்லும் வழி புரியாமல் குழம்பிய தன்யா, இது என்ன வழி, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க என்று சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தவாறே வினவினாள். உனக்கு கடத்திட்டு போறேன், இனிமேலாவது ஒழுங்கா பதில் சொல்றியா அப்படின்னு மிரட்டுறதுக்கு என்றான் தருண் அலட்டலாக. சட்டென்று இதழ்களில் முறுவல் போக்க ஆட்காட்டி விரலை கடித்தபடி விரைவாக வெளிப்புறம் திரும்பிக் கொண்டாள் அவள். அதை கவனித்தவன் காரை சாலை ஓரமாக சென்று நிறுத்தினான். அவன் புறம் குழப்பத்தோடு விழிகளை மலர்த்தினாள் அவள். ஓகே, பினிஷ் த கேம். எனக்கு இதெல்லாம் புதுசு, எந்த பொண்ணுகிட்டே இப்படிலாம் பேசி பழக்கம் இல்ல, அதனால நேரடியாவே பதில் சொல்றியா? என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? அவனை முறைத்தவள்,
அப்ப எனக்கு மட்டும் இந்த மாதிரி பல ஆண்கள்கிட்ட பேசி பழக்கம் இருக்கா என்ன என்றாள் விதண்டாவாதமாக. ஏய், மேலும் மேலும் எதையாவது தேவையில்லாம பேசி என்ன போட்டு கடுப்பேத்தாத. இங்க பார், பட்டுன்னு 2ல 1 சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா என்றான் தருண் புருவம் சுளித்து. நானும் பட்டுனே சொல்றேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன் என்று வேகமாக ஆரம்பித்த தன்யாவின் குரல் இறுதியில் குழைவாக முடிந்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.